அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ராஜஸ்தான் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா நேற்று பதவியேற்று கொண்டார். துணை முதல்வராக தியா குமாரி, பிரேம்சந்த் பைரவா ஆகியோர் பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரை அமலாக்கத்துறை பல்வேறு பண மோசடி வழக்குகளில் மேற்கொண்ட சோதனையில் ரூபாய் 1.16 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் பொருளாதார குற்றவாளிகளிடமிருந்து எவ்வளவு சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசின் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறையின் இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேற்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். நாசாவின் விண்வெளி ஒளியிலை தகவல் தொடர்பு அமைப்பானது அதன் முதல் ஒளி மூலம் வழியான தரவு பரிமாற்றத்தினை மேற்கொண்டுள்ளது. இந்த லேசர் மூலமான விண்வெளி தகவல் தொடர்பு அமைப்பானது தரவுகளை 10 மில்லியன் மைல்களுக்கு லேசர் மூலம் வெற்றிகரமாக அனுப்பியது. இந்த தொலைவானது பூமியில் இருந்து நிலவு அமைந்துள்ள தொலைவினை விட 40 மடங்கு அதிகமாகும். எனவே இது தொலைதூரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒளியிலை சார்ந்த தகவல் தொடர்புகளின் செயல் விளக்கமாக மாறியது. சமீபத்தில் ஏவப்பட்ட சைக் என்ற விண்கலத்தில் DSOC பொருத்தப்பட்டுள்ளது. சைக் ஆய்வுக்களமானது செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே உள்ள முக்கிய குறுங்கோள் மண்டலத்தினை நோக்கி பயணிக்கிறது. எக்ஸாமுக்காக நியூஸ் போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.